இறைவனுடைய எண்ணமும் ஒன்று சேர்க்கிற போதுதான் அந்த பொன் நீ ஆவி என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான். நாமளும் என்ன செய்யலாம், தொழுகைக்கு போகணும்னு நினைக்கணும். அப்பதான் அல்லாஹ் நினைப்பான். நம்மள நிறைய பேர் நினைச்சுக்காத, நான் தொழக்கூடாது அல்லாஹ் நாவல, ஆனால் நான் தொழல, அப்படி கிடையாது. நான் தொழுகணும் என்று முதல்ல நாம நினைக்கணும். நாம நினைத்தால்தான் அல்லாஹ்வும் நம்மளோடு நினைப்பார். ஏன்னா நாம சாப்பிட்டு தூங்கிறோம், அல்லாஹ் தூங்குறது இல்லையா, எப்பவுமே வெளியிருக்கக்கூடிய ஹையுல் உயிருள்ளவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியான் நல்ல விஷயத்தை நினைக்கிற பொழுது அல்லாஹ்வும் அந்த அடியானோடு சேர்ந்து நினைக்கிறார். அவை அஜிதாக நாம் நினைத்தால் அல்லாஹ்வும் நம்மோடு சேர்ந்து நினைப்பார். அவன் எப்போது நம்மோடு சேர்ந்து நினைத்து விட்டானோ அந்த பாக்கியம், அந்த நசீப் நமக்கு கிடைத்து விடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்மள நிறைய பேரு நல்லா செய்ய வாங்கன்னு சொன்னா துணியை சொல்ற காலங்காலமா ஒரு பதில் எழுத தெரியுமா, அல்லாஹ் நாடல அல்லாஹ் நாடல, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றிக் நீங்களும் நினைக்க வேண்டும். நீங்கள் நினைக்கின்றவர் அல்லாஹ் நினைத்தால் அந்த காரியம் கைகூடிவிடும். நம்மள எத்தனையோ பேர் சொல்லுவான், நினைச்சே பார்க்கலங்க, திடீர்னு டிக்கெட் வந்துருச்சு, விசா வந்துருச்சு, இவன் நினைச்சு பாரு, அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாங்க, நான் கேட்டவன் அல்லாஹ் கொடுத்துட்டான், எனக்கு சொல்றது தப்பி கிடையாது. நான் உள்ளத்துல நினைச்சோம், அந்த நொடி அல்லாஹ்வும் நினைச்சான், அதனால அது சக்சஸ். நாம நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் நினைக்க கூடாத அந்த பகுதியில் இருப்பதினால் அந்த காரியம் தடைபட்டு போகிறது. ஒரு வீட்டுல பார்க்க வருஷ கணக்குல போகும். இங்க பள்ளிவாசலே எடுத்துங்க, சில பள்ளிவாசல் 10 மாசத்துல வேற முடியும், சில பள்ளிவாசல் வருஷ கணக்குல வேற ஓடும். காரணம் என்ன, பொருளாதாரம் சேராததுனால அல்ல, அந்த நாட்டங்கள் நீயத்துக்கள் யாரும் சரியில்லை. நல்ல பள்ளிவாசல கட்டா நாம இங்க வந்து உட்காரணும், நாம அது வந்து உட்காரணும்.